கர்த்தர் வந்து வானாதி வானத்து மேல இருக்காருன்னா, அப்ப 3வது அதாவது பரலோகம் கையுமே பரலோகம் தான் சொல்லுது. ம். அப்ப அதுக்கு மேல 2வது பரலோகம், 3வது ஆஹா. பரலோகத்துல இருக்காரு. இல்ல, ஏன்னா, இல்ல, 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 பவுல் இல்ல. வந்து ஆஹா. 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அது 2 ரிலேட் பண்றாங்களா? அது எப்படி பிரதர் எனக்கு புரியவே ஆக்சுவலா இல்ல பிரதர். அதுதான் சிஸ்டர் நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். அந்த 3வது வானத்த அவர் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, பரதேசின்னு சொல்வார். அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 14 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு மனுஷனை அறிவேன். அந்த மனுஷன் ம். மாம்சத்தில் இருந்தாரோ, ஆவியில் இருந்தாரோ எனக்கு தெரியல. ஆனா அவர் எங்க எடுத்துக் கொள்ளப்பட்டாருன்னு சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வானம். ஆனா அத சொல்லும்போது என்ன வார்த்தையை சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, பரதேசின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அந்த வசனத்தை எடுங்க. அந்த பரதேசினா என்னன்றது பைபிள் நமக்கு விளக்கும். ஏன்னா நெறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. மேல இருக்கிற வானம், அதுக்கு மேல ஒரு வானம், அதுக்கு மேல ஒரு வானத்துல தான் தேவன் இருக்கிறார். இல்ல அவர் அத பத்தி பேசல. இத தான் நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். அப்பொழுது இருந்த வானமும் பூமி அப்படின்னா, நோவா காலத்தில் இருந்த உலகமும், நோவா காலத்தில் இருந்த வானம். ஏன் வானம் சொல்றாருன்னா, வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள். அப்போ வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள்னா என்ன அர்த்தம்னா, வானத்தில் இருக்கிற தூதர்களே கேளுங்கள், பூமியில இருக்கிற மனிதர்களே செவி கொடுங்கள். அததான் சொல்றாரு. அப்போ வானத்துல இருந்த தூதர்களும், பூமியில இருக்கிற மனிதர்களையும் முதலாம் நோவா காலத்துல அழிச்சிட்டார். அதான் பேதுரு எழுதும்போது, அப்பொழுது இருந்த வானமும் பூமி ஜலத்தினாலே அழிந்தது. இதைத்தான் நம்ம பார்த்து இருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமினா, இன்னைக்கு இருக்கிற பூமிக்குரிய மனிதர்களும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும், சர்வ சேனை அதை அழிக்கிறார். அதான் எப்படி பேசுறாருன்னா, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமி, பூமியில இருக்கிற மனிதர்களையும் வானத்தையும் அழிக்க போற இனி புதிய வானம் புதிய பூமி, இதுதான் 3ஆம் வானம் 3ஆம் பூமி. அது வரும், அது நீதி வாசமா இருக்கும்னு சொல்வார். அதுக்கு என்ன பேர் கொடுக்குவார்னா பரதேசின் வார். கொரிந்தியர் நிருபத்துக்குள்ள போயிடுங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க. பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு அங்க அப்ப 3ஆம் வானம் என்னன்றார் அவரு? பரதேசின்றார். பரதீஸ். சரி, பரதேசினா என்னன்னு தெரியல. ஆனா பரதேசில என்ன இருக்குன்னு நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல போனீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தருவேன் அப்படின்றார். அப்ப பரதேசில என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப முதல் இந்த பூமியில பரதேசி எங்க இருந்தது? ஏதேன். கரெக்ட். ஏன்னா அங்கதான் ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அதை எடுத்துட்டாரா? இப்ப திருப்பி எப்போ வரும்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2:3 பாத்தீங்கன்னா அங்க பேசுவார். அங்க என்ன சொல்றாருன்னா, இப்போ ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு, அது 12 மாசம் 12 கனிகளை தரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22 பேசுவாரு. ஆனா 21ல இருந்து போனீங்க, 21க்கு போனீங்கன்னா அவர் தொடக்கத்தை தொடங்கும் போதே புதிய வானமும் புதிய பூமியும் வர கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் இல்ல. எந்த வானம் எந்த பூமி? 2வது. இப்ப நம்ம இருக்கிறது 2வது. ஏன்னா நோவா காலத்து முதல் அழிஞ்சிச்சு, இப்ப இருக்கிறது 2வது. இது போயிடும். அப்ப 3வது வருது. எங்க வருது? பூமியில தான் வருதுங்க. எப்படி சொல்றீங்க? அடுத்த வசனமே சொல்லுது, புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு தன் மணவாளனுக்கு ஆயத்தப்பட்ட மணவாட்டியை போல் பூமிக்கு இறங்கி வருது. அப்போ அந்த தொடர்ச்சி தான் 22ஆம் அதிகாரம். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனி வந்திருக்கிறது. அப்ப எது பரதேசினா, எப்போ அவர் பூமியை பாவம் இல்லாமல் மரணம் இல்லாத நிலைமைக்கு ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றுறாரோ, அப்போ இந்த பூமி பரதேசி போல் இருக்கும்.